ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த அக்கினி ஜுவாலை ஊழியங்களின் வழியாக இந்த ஆன்லைனில் நடத்தப்படுகிற இந்த ப்ரேயர் மீட்டிங்களுக்காக தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நாங்கள் செய்திகளை நாங்கள் போடணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஜெபித்து கொண்டு பிரயாசப்படுகிறோம். நாங்கள் ஒரு குழுவாக இணைந்து இதை செயல்படுத்தி கொண்டு வருகிறோம். ஆனால் இடையில கொஞ்சம் கேப்பு, எங்களுக்கு கொஞ்சம் வேறு மினிஸ்ட்ரி இருந்துச்சு. அது இல்லாமல் இதில் போதுமான அளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு காரியங்கள் இல்லை. ஸோ இந்த நாளிலும் கூட உங்களை சந்திக்கிறதுல நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளில் கூட ஒரு சின்ன செய்தியை நம்ம தியானிக்க போகிறோம். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. ஸோ நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து வேத புஸ்தகத்தை கரங்களை எடுத்துக்கொண்டு இந்த நாளில் கூட நான் சொல்லுகிற வசனங்களை நீங்கள் பாருங்கள். நம்ம சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தை நம்ம தியானிப்போம். தேவன் நிச்சயமாக நம்மோடு கூட இடைப்படுவார். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நான் தேவனுடைய சமூகத்தை பார்த்தபோது, ஆண்டவரே நான் என்ன செய்தியை ஆண்டவரே நாங்கள் தியானிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தபோது, ஆண்டவர் எனக்கு கொடுத்ததான ஒரு கேரக்டர் என்னன்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற ராகாப். அல்லேலூயா. ஸோ அவர்களுக்கு குறித்து தான் நம்ம இந்த நாட்களில் தியானிக்க போகிறோம். இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பு சேதமாகாதிருந்த ராகாப். அல்லேலூயா. சேதமாகாதிருந்த ராகாப். ராகாப் who didn't perish. ராகாப் who didn't perish. அல்லேலூயா. நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 6வது அதிகாரம் 25வது வசனம். யோசுவா 6:25. எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் எனும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே தகப்பனே, அந்த நாளில் ஆண்டவரே நீர் மலையின் மேலே ஏறி ஆண்டவரே உம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்ட அந்த அப்பங்களை பிட்டு ஆண்டவரே அதை ஆசீர்வதித்து ஆண்டவரே அநேகருக்கு நீங்கள் ஆண்டவரே கொடுத்தீங்க. பசியோடு இருந்த ஜனங்களெல்லாம் ஆண்டவரே அவர்கள் திருப்தி அடைந்து வீட்டுக்கு ஆண்டவர் சென்றாள்னு வாசிக்கிறோம். இந்த நாளில் கூட தகப்பனே இந்த வசனங்களை நீங்கள் பிட்டு எங்களுக்கு தரும்படிக்கு, எங்களுடைய ஆவிக்குரிய பசிகளை நீங்கள் போக்கும்படிக்கு, எங்களோடு கூட ஆண்டவரே நீங்கள் பேசும்படியாக உங்களை நாங்கள் கெஞ்சி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே இந்த செய்தி முடிகிற வரை நம்முடைய கரம் இருக்கட்டும். என்னுடைய மாம்சமோ என்னுடைய ஆண்டவரே சொந்த ஆண்டவரே பலவீனங்களோ வெளிப்படாதபடிக்கு கர்த்தர் வெளிப்படும்படிக்கு நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உதவி செய்யுங்க, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் அந்த வசனத்தை மீண்டுமாக வாசிக்கலாம். யோசுவா 6வது அதிகாரம் 25வது வசனம். எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் எனும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். இந்த வசனங்களை நம்ம பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்ததான ராகாப் என்னும் ஒரு பெண்மணியை குறித்து தேவன் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ராகாப்பை குறித்து நாம் தியானிப்பதற்கு முன்பாக இவங்களுடைய பேக்ரவுண்டை நாம் கொஞ்சம் பார்ப்போம்னு சொல்லி சொன்னால் இந்த நாளுடைய செய்தியை நம்ம கற்றுக்கொள்வதற்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து அவர்கள் கானானுக்கு அவர்களை கொண்டு வந்த போது அவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு குறிப்பிட்ட யோர்தானை கடந்து அவங்க தாண்டி வந்ததுக்கு அப்புறமா ஒரு இடத்துல தங்குறாங்க. ஏன்னு சொல்லி சொன்னால் அடுத்தது கானான் தேசத்தில் அவங்க கைப்பற்ற வேண்டிய ஒரு இடம் எதுன்னு சொன்னால் அது எரிகோ பட்டணம். அல்லேலூயா. இந்த எரிகோ பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்னு சொல்லி சொன்னால் அது ரொம்பவும் பலம் வாய்ந்ததான ஜனங்க அங்கே இருக்கிறாங்க. அந்த எரிகோ பட்டணம் முழுவதுமாக அடைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஸோ ஒருவரும் அது உள்ள என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஒருவரும் அது உள்ள என்ன பண்ண முடியாது, வர முடியாது. இந்த எரிகோவில் இருக்கிற ராஜாவும் எரிகோவில் இருக்கிற ஜனங்களும் என்ன பண்ணுறாங்க, இஸ்ரவேல்ன்றதான ஒரு ஜனம் எகிப்திலிருந்து அது வெளியே வருது, அது கானான முற்றிலுமாக கைப்பற்ற நினைக்குது. அதனால் நாம் ஜாக்கிரதையாக இருப்போம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த எரிகோ பட்டணத்தை அவங்க முழுதுமாக அடைத்து அவங்க பாதுகாத்து வருகிறாங்க. அப்போ யோசுவா என்ன பண்றாருன்னு சொல்லி சொன்னா 2 வேவுக்காரரை அவர் அனுப்புறார். அல்லேலூயா. மோசே எப்படி
அந்த நாட்களில் 12 வேவுக்காரர் அனுப்பினாரோ அதே போல் யோசுவா என்ன பண்ணுறாரு, 2 வேவுக்காரர் அனுப்புகிறாரு. நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, இந்த எரிகோ பட்டணத்தை பார்த்து அது எப்படி இருக்குது, அதோட நிலவரம் என்னன்றதை விசாரிச்சுட்டு வாங்க, அதை நம்ம எப்படி கைப்பற்றலாம், தேவன் நம்மளுடைய கைகளை எப்படி ஒப்பு கொடுக்க போறாருன்றதை பார்த்துட்டு வாங்க சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ அப்படி அந்த 2 வேவுக்காரர் எரிகோ பட்டணத்துக்குள்ளே வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த ராகாப் என்றதான வேசியினுடைய வீட்டில் தங்குறாங்க. அல்லேலூயா. ஸோ இந்த ராகாப் என்றதான இந்த பெண்மணி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு விபச்சார ஒரு தொழிலை அவங்க செய்து கொண்டு வருகிற ஒரு பெண்மணியாக அவங்க காணப்படுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு உதவி செய்கிறாங்க. ஸோ இந்த ராகாப்பனுடைய உதவியினால இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த வேவுக்காரர் மூலயமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்க அந்த எரிகோ பட்டணத்தை பிடிக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ இந்த ராகாப்பை குறித்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த நாளில் வாசிக்க போகிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ராகாப்பை குறித்து தான் இந்த நாளில் நம்ம என்ன பண்ண போகிறோம், தியானிக்க போகிறோம். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. ஏன் இந்த செய்தி அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த ராகாப் என்றதான பெண்மணி பழைய ஏற்பாட்டு காலத்துல அவர்கள் ஒரு வேசிதனம் பண்ணி அவர்கள் ஒரு விபச்சார தொழில் அவங்க செய்து கொண்டு வந்தாலும் கூட அவர்கள் எப்படி தேவனை ஏற்றுக்கொண்டாங்க, அவங்க எப்படி இஸ்ரவேலின் நடுவில் குடியிருந்தாங்க. அல்லேலூயா. நம்ம வாசிச்ச வசனம் சொன்னா, அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு விபச்சார தொழில் செய்ததான ஒரு பெண்மணிக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜனமான இஸ்ரவேல் என்றதான அந்த ஜனங்களுடைய நடுவில் அவள் குடியிருக்கும்படி கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. ஸோ அவங்க எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ள வந்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில காணப்பட்ட அந்த நற்காரியங்கள் என்ன, அல்லேலூயா, இவைகளை நம்ம தியானிப்போன்னு சொன்னா இந்த நாளும் கூட நாமும் கூட கர்த்தரை இன்னும் நெருங்குவதற்கு, தேவனை இன்னும் சரியாக புரிந்து கொள்வதற்கு அவைகள் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். தேவனை நாம் மையப்படுவதாக. அல்லேலூயா. ஸோ அதை குறித்து தான் இந்த நாளை நம்ம என்ன பண்ண போறோம், தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. ராகாப் என்றதான ஒரு வேசியா இருந்தாங்க. அவங்க எரிகோன்றதான சபிக்கப்பட்ட தேசத்துல வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, இஸ்ரவேல் தேசத்தின் நடுவில் அவங்க குடியிருக்கும்படி கர்த்தர் அவர்களை கொண்டு வந்தார். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் தேசத்தினுடைய ஒரு பிரபுவை அவர்கள் திருமணம் செய்யும்படிக்கு கர்த்தர் அவருக்கு அனுகிரகம் பாராட்டினார். அது கூட மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச அட்டவணை எழுதும் போது அதுல கூட இந்த ராகாப்பனுடைய பேர் இடம்பெறும்படிக்கு தேவன் செய்கிறார். அல்லேலூயா. ராகாப்பின் இடத்துல எப்படிப்பட்ட நற்குணங்கள் காணப்பட்டிருக்குன்னு சொல்லி அவைகளை நாம் இந்த நாட்களில் தியானிப்போம். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது இந்த நாளை நான் 5 குறிப்புகள் உங்கள் மத்தியில் நான் வைக்க போகிறேன். இந்த 5 குறிப்புகள் உங்களுக்கு கீழே வரும். நீங்கள் அந்த வசனங்களை நீங்கள் தொடர்ந்து என்னோடு கூட தியானிங்க. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. முதலாவது ஒரு காரியம், ராகாப் தேவனை விசுவாசித்தாள். அல்லேலூயா. இந்த ராகாப் என்றதான பெண்மணி தேவனை அவர்கள் விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். வாசிக்கலாம். யோசுவா 2ஆம் அதிகாரம் 10-11 வசனம். யோசுவா 2:10-11. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். நாம் மையப்படுவதாக. நல்லா கவனிங்க. இந்த ராகாப் என்ன பண்றாங்க, அவங்க எரிகோ பட்டணத்துக்குள்ள வாழுறாங்க. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்ததையும், தேவன் சிவந்த சமுத்திரத்தை பிரித்ததையும், எமோரியரின் பெரிய ராஜாக்களை இவர்கள் சங்கரித்ததையும், இந்த தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இப்படி நேசித்து இப்படி அவர்களுக்கு உதவி செய்கிறதையும் இந்த ராகாப் என்றதான வேசி எரிகோ பட்டணத்துக்குள்ள இருந்து அவங்க கேள்விப்படுறாங்க.
அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க. இந்த ராகாப் இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கல. சிவந்த சமுத்திரத்தை தேவன் ரெண்டாங்க பிரிக்கும் போது ராகாப் கிட்ட நின்று பார்க்கல. எமோரியர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கொல்லும் போது ராகாப் கிட்ட நின்று பார்க்கல. எகிப்திலிருந்து இவங்க விடுதலையாக வரும்போது ராகாப் கிட்ட நின்று பார்க்கல. ஆனா இந்த செய்திகள் எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த ராகாப் என்ன பண்றாங்க, அவங்க தங்களுடைய காதுகளால கேட்கிறாங்க. அப்போ கேட்கும் போது அவங்களுக்குள்ள என்ன வருதுன்னு சொல்லி சொன்னா, அப்பா இப்படிப்பட்ட ஒரு தேவனா, தம்முடைய ஜனங்களுக்காக இப்படியெல்லாம் இந்த தேவன் கிரியை செய்கிறாரா? அல்லேலூயா. இந்த ஜனங்களை இந்த பூமியில இவ்வளவு அதிகமாக நேசிக்கிற ஒரு தேவன் உண்டா அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்பட்டு என்ன பண்றாங்க, அவங்க சொல்றாங்க, இந்த தேவனே வானத்திலும் பூமியிலும் மேலான தேவன் என்பதை அவங்க விசுவாசிக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முதல் படி என்னன்னு சொல்லி சொன்னா, அது தேவனை விசுவாசிப்பது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பவுல் பின்னாட்கள் அவர் சொல்றாரு, நாங்கள் தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல, நாங்கள் விசுவாசித்து நடக்கிறவர்கள் சொல்லி பவுல் சொல்லுகிறாரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க. இந்த ராகாப்ன்றதான வேசி அவர்கள் எரிகோ பட்டணத்துல வாழ்ந்து கொண்டிருந்த போது கூட இந்த தேவனை குறித்ததான தகவல்கள் அவர்களுக்கு கிடைத்த போது அவர்கள் இந்த தேவனை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த தேவன் தான் உண்மையான தேவனா இருக்க முடியும். இப்படிப்பட்ட இந்த அளவுக்கு ஜனங்களை நேசிக்கிற ஒரு தேவன் தான் உண்மையான தேவனாக இருக்க முடியும் என்பதை என்ன பண்றாங்க, விசுவாசிக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல கூட நாம் இயேசுவை முகமுகமாக பார்க்கல, பிதாவாகிய தேவனை நம்ம பார்க்கல. ஆனா நமக்கு எழுதப்பட்ட வார்த்தைகள் மூலமாக, அவர் செய்த காரியங்கள் மூலமாக நாம கேள்விப்படுகிறோம். இந்த நாள்ல நாம் இருதயத்துல வைக்க வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னா, இந்த தேவனை நாம் விசுவாசிக்கிறோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ராகாப் பண்றதான அந்த வேசி அவள் அந்த தேவனை குறித்து கேள்விப்பட்ட உடனே அவங்க என்ன பண்றாங்க, விசுவாசிக்கிறாங்க. அல்லேலூயா. முதலாவது அவங்க மனதளவுல, அப்பா இந்த தேவன் தான் உண்மையான தேவனா இருக்க முடியும்பா, ஐயோ இப்படிப்பட்ட தேவன் எனக்கு இல்லையே, நான் இங்க இருக்கிறேனே, அவங்க அங்க இருக்கிறாங்களே சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, இந்த தேவனை முதலாவது அதிகமாக விசுவாசிக்கிற ஒரு பெண்மணியாக காணப்படுறாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னோடு கூட சேர்ந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 1:12. யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல், அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தின் மேல், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நாம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அங்க ஆண்டவர் எழுதுகிறார், என்ன எழுதுகிறார், முதலாவது இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் விசுவாசிக்கும் ஜனங்கள். அல்லேலூயா. இரண்டாவது அவரை ஏற்றுக்கொள்ளும் ஜனங்கள். அல்லேலூயா. இவர்களுக்கு தான் ஆண்டவர் என்ன அதிகாரம் கொடுக்கிறாரு, தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவனை நாம் இந்த நாள்ல விசுவாசிக்கிறோமா? இவரே மெய்யான தேவன், இவரே பெரிய தேவன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தேவர்களை காட்டிலும் இந்த தேவனே உன்னதமானவர், இந்த தேவனை உயர்ந்தவர் என்பதை நாம் விசுவாசிக்கிறோமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ராகாப் பண்றதான வேசி அவர்கள் முதலாவது தேவனை விசுவாசிக்கிற ஒரு பெண்மணியாக, விசுவாசிக்கிற ஒரு நபராக அவர்கள் காணப்பட்டார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது ஒரு காரியம் அந்த ராகாப்பின் இடத்துல சொன்னா, ராகாப் விசுவாசத்தை கீழ்ப்படிதலில் காண்பித்தார்கள். அல்லேலூயா. ராகாப் விசுவாசத்தை கீழ்ப்படிதலில் காண்பித்தாள். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். ராகாப் தேவனை விசுவாசிக்கிற ஒரு பெண்மணியாக மாத்திரம் இல்லை, தம்முடைய விசுவாசத்தை அவர்கள் செயலிலே, அவர்கள் கீழ்ப்படிதலிலே கொண்டு வருகிற ஒரு பெண்மணியாக காணப்பட்டார்கள். வாசிக்கலாம் யாக்கோபு 2:25. வாசிக்கலாம் யாக்கோபு 2:25. அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது
கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவளாக்கப்பட்டாள். அல்லேலூயா. இங்க யாக்கோபு எழுதுறாரு, அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதுறாரு, ராகாப் என்றதான வேசி, ராகாப் என்றதான பெண்மணி அவர்கள் எரிகோ பட்டணத்துல வாழ்ந்தபோது அவர்கள் தேவனை விசுவாசிக்கிற ஒரு பெண்மணியாக மாத்திரமல்ல, தன்னுடைய விசுவாசத்தை கீழ்ப்படிதலில் அவள் கொண்டு வந்தாள். அல்லேலூயா. அவள் கிரியைகளினாலே தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினாள். அதனால் அவள் என்ன கிடைத்தது? அவள் நீதி உள்ளவளாக்கப்பட்டாள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ராகாப் என்றதான வேசி தேவனை விசுவாசிக்கிற ஒரு பெண்மணியாக மாத்திரமல்ல, விசுவாசத்தை கீழ்ப்படுதலில் கொண்டு வருகிற ஒரு பிள்ளையாக அவள் காணப்பட்டாள். நாம் மையப்படுவதாக. நல்லா கவனிக்கணும். இந்த ராகாப் பண்டதான வேசி அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, எரிகோ பட்டணத்துக்குள்ள இருக்கும் போது இந்த இஸ்ரவேல் ஜனத்தினுடைய 2 வேவுக்காரர் வராங்க. அவங்க வந்தபோது இந்த வேவுக்காரர் வந்ததான செய்தி எரிகோ பட்டணத்தினுடைய ராஜாவுக்கு அறிவிக்கப்படுகிறது. ராஜாவே, ராஜாவே, 2 வேவுக்காரங்க இஸ்ரவேல் ஜனத்துல நம்ம கிட்ட வந்திருக்கிறாங்க, நம்மளை வேவு பார்க்கும்படி வந்திருக்கிறாங்க, நம்மளை அழிக்க போறாங்கன்னு சொல்லி சொன்ன போது அந்த ராஜா, எரிகோவின் ராஜா என்ன பண்றாரு? அந்த எரிகோ பட்டணம் முழுவதும் தேடுறாரு. அப்ப ராகாபணத்துல வந்து, ராகாப்பே, உன்னிடத்துல வேவுக்காரங்க 2 பேர் புதுசா யாராச்சும் வந்தாங்களா? அவங்க நம்மளை வேவு பார்க்கும்படி வந்திருக்கிறாங்கன்னு சொன்ன போது இந்த ராகாப் என்ன பண்றாங்க? ஆமா ராஜா, உள்ள இருக்கிறாங்க, இவங்க தான் சொல்லி அவங்க காட்டி கொடுக்காம அந்த வேவுக்காரரை ஒளித்து வைத்து எரிகோவின் ராஜாவண்டத்துல போய், ஆமா ராஜாவே, வந்தாங்க, ஆனா அவங்க போயிட்டாங்க, சீக்கிரம் போங்க, அவங்க பிடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு இந்த வேவுக்காரர் என்ன பண்றாங்க? அவங்க காப்பாத்துறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த எரிகோவனுடைய ஆட்கள் போன பிறகு இவங்க என்ன பண்றாங்க? பத்திரமா அவங்க தப்பிக்க விடுறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க. ராகாப்பினுடைய இந்த செயலுக்கு உண்மையாக ஒருவேளை அவர்கள் அந்த ராகாப் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பாரானால் அவங்க அந்த ராகாப் என்ன பண்ணியிருப்பாங்க? கொலை செஞ்சிருப்பாங்க. ராகாப்பா மாத்திரமல்ல, அவருடைய முழு குடும்பத்தையும் கொலை செஞ்சிருப்பாங்க. ஆனா ராகாப் எரிகோவனுடைய ராஜாவுக்கும் பயப்படல, எரிகோவனுடைய பட்டணத்துக்கும் பயப்படல, அவங்க சாவுக்கும் பயப்படல, அவங்க எதுக்குமே பயப்படாம என்ன பண்ணாங்க? இந்த வேவுக்காரரை காப்பாத்தினாங்க. அதாவது அவங்க என்ன செய்தாங்கன்னு சொல்லி சொன்னா, தம்முடைய விசுவாசத்தை, நான் தேவனை விசுவாசிக்கிறேன், அதனால என்னால் என்ன பண்ண முடியாது? இந்த ஜனங்களை காட்டி கொடுக்க முடியாது, இந்த தேவனுக்கு துரோகம் செய்ய முடியாது, இந்த தேவனுக்கு நான் கீழ்ப்படிந்தே ஆவேன்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான நேரம் வரும்போது அவங்க என்ன பண்ணாங்க? தன்னுடைய விசுவாசத்தை அவங்க கீழ்ப்படிதலில் காண்பித்தாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க. நான் தேவனை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே போயிட்டு இருக்க முடியாது. அல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை செயலிலே காண்பிக்க வேண்டியதான காலங்கள் வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க. யாக்கோபு 2:19-20. யாக்கோபு 2:19-20. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டாமோ? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டாமோ? யாக்கோபு இங்க எழுதுறாரு, ராகாப்பை குறித்து எழுதுதான அதே யாக்கோபு இங்க எழுதுறாரு, நம்முடைய விசுவாசம் செயலிலே காண்பிக்க முடியவில்லை என்றால், எந்த ஒரு விசுவாசம் கீழ்ப்படிதலிலே கொண்டு வர முடியவில்லை என்றால் அந்த விசுவாசம் செத்து போனது. அல்லேலூயா. பிசாசுகளும் கூட தேவனை விசுவாசிக்கிறது, ஆனால் அவைகள் கீழ்ப்படிய மாட்டேங்கிறது. அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசத்தை செயலிலே காண்பிக்க வேண்டும் என்று யாக்கோபு இங்கு எழுதுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க. நான் தேவனை விசுவாசிக்கிறேன், தேவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இயேசுசாமி எனக்காக மரிச்சாரு, இந்த தேவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்முடைய விசுவாசத்தை அப்படியே நம்ம மனதளவில் வைத்து கொண்டு போய்விட முடியாது. அல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை செயலிலே காண்பிக்கிற பிள்ளைகளாக, கீழ்ப்படிதலிலே காண்பிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய விசுவாசத்தை நாம செயலிலே காண்பிக்க முடியவில்லை என்றால் நாம் என்ன பண்றோம்? நாம விசுவாசிக்கல, நம்ம மாய்மாலம் பண்ணுகிறோம்.
அல்லேலூயா. தேவனை நாம் மகிமைப்படுவதாக. இந்த ராகாப் பண்றதான வேசி என்ன பண்ணாங்க, தேவனை குறித்து கேள்விப்பட்ட போது அவர்கள் விசுவாசிக்கிறாங்க. ஆனா நேரம் வரும்போது அந்த விசுவாசத்தை அவர்கள் கீழ்ப்படிதலிலே கொண்டு வருகிறார்கள். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா விசுவாசத்து நிமித்தம் சோதனை வரும்போது, விசுவாசத்து நிமித்தம் கீழ்ப்படியணும், விசுவாசத்து நிமித்தம் விட்டு கொடுக்கணும், விசுவாசத்து நிமித்தம் இழக்கணும், விசுவாசத்து நிமித்தம் ரிஸ்க் எடுக்கணும், விசுவாசத்து நிமித்தம் பாட அனுபவிக்கணும், விசுவாசத்து நிமித்தம் சில சோதனைகளை கடந்து போகணும் அப்படின்ற நிலை வரும்போது அவங்க விசுவாசிக்க மாட்டாங்க. அந்த விசுவாசத்தை கீழ்ப்படிதலில் காண்பிக்க மாட்டாங்க. எப்பா நமக்கு எதுக்கு வன்பு, இந்த உலகத்தோடு கூட நம்ம ஒத்து போயிடலாம், நம்ம ஊரோடு கூட ஒத்து போயிடலாம், நமக்கு இந்த விசுவாசம்லாம் வேணாம், இந்த பரீட்சைலாம் நமக்கு வேணாம்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவங்க விலகி போயிடுவாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய விசுவாசத்தை அது செயலிலே காண்பிக்கிற பிள்ளையா இருக்குதோ, நான் சொல்லுகிறேன் அந்த பிள்ளை அது தேவனால கனப்படுத்தப்படும். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. இங்க ராகாப்பை பார்க்கும்போது ரிஸ்க் தான், மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான், குடும்பமே காலி. ஆனாலும் கூட அவங்க என்ன பண்றாங்க, இல்ல இந்த தேவன் உண்மையான தேவன் என்பதை அவங்க அறிந்ததுனால, அந்த தேவன் அவங்க முழுமையா விசுவாசத்தினால அவங்க என்ன பண்றாங்க, தங்களுடைய விசுவாசத்தை செயலிலே காண்பிக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம நம்முடைய விசுவாசத்தை செயலிலே காண்பிக்கிறோமா? நம்ம வேலை செய்கிற ஸ்தலங்களில் நம்முடைய விசுவாசத்தை செயலில் காண்பிக்கிறோமா? தேவன் உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்களை தாமதப்படுத்தும் போது, சில காரியங்களை ஆசீர்வாதங்களை தாமதப்படுத்தும் போது நீ உங்களால தேவனை விசுவாசிக்க முடியுதா? உங்களுடைய விசுவாசத்து நிமித்தம் சில காரியங்களை இழக்க வேண்டும் போது, சில விசுவாசத்து நிமித்தம் சில காரியங்களை விட்டுவிட நேரும் போது உங்களால் அதை செயல்படுத்த முடியுமா? அல்லேலூயா. எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய விசுவாசத்தை செயலில் காண்பிக்குதோ அந்த விசுவாசமே உண்மையான விசுவாசம். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது ராகாப் தேவனை விசுவாசித்தார்கள். இரண்டாவது விசுவாசத்தை அவர்கள் கீழ்ப்படிதலிலே காண்பித்தார்கள். மூன்றாவது ராகாப் செய்த ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. மூன்றாவது காரியம், ராகாப் தன்னை எரிகோவின் மக்களுடன் பிரித்து கொண்டாள். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், ராகாப் தன்னை எரிகோவின் மக்களுடன் பிரித்து கொண்டாள். அல்லேலூயா. ராகாப் எரிகோ பட்டணத்தெல்லாம் தான் வாழ்ந்தாங்க. ஆனா இந்த தேவனை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, இந்த தேவனை விசுவாசித்த பிற்பாடு அவங்க எரிகோ மக்களோடு கூட சேரல, அவங்க தேவனுடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து கொண்டாங்க. அதுதான் இன்னைக்கு மூன்றாவது பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். வாசிக்கலாம். யோசுவா 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். யோசுவா 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாப் பண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்ல சொன்னான். அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து, மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள், அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது, அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை பிடித்து கொள்ளலாம் என்றாள். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க. இங்க ராகாப் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த வேவுக்காரரை தப்பிக்க வைத்தது குறித்து அந்த வசனம் சொல்லுகிறது. மூன்றாவது பாயிண்ட் நம்ம இந்த வசனத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த ராகாப் தேவனை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவர்கள் எரிகோ ஜனங்களை விட்டு பிரிந்து வாழ்ந்தார். அல்லேலூயா. இதுதான் மூன்றாவது ஒரு காரியம். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. இந்த எரிகோவனுடைய பட்டணம் பாவிகள் நிறைந்த பட்டணம். எரிகோவனுடைய பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்? சாபமான பட்டணம். அல்லேலூயா. இந்த ராகாப்பே என்ன பண்றாங்க, விபச்சாரம் செய்துதான் தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பாத்தி கொண்டு வருகிறாங்க. ஆனா அவங்க இந்த ஜீவனுள்ள தேவனை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, இந்த ஜீவனுள்ள தேவனை விசுவாசித்த பிற்பாடு, இந்த ஜீவனுள்ள தேவனுக்கு கீழ்ப்படிய செயல்பட்ட பிற்பாடு அவங்க என்ன பண்றாங்க, இந்த எரிகோவின் பட்டணங்களையும் எரிகோவின் ராஜாவுக்கும் பயப்படாம
தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் இந்த எரிகோவனுடைய பட்டணத்தை விட்டு தன்னை பிரித்து கொள்ளுகிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது யோசுவா 7ஆவது அதிகாரம், யோசுவா 7வது அதிகாரம் 17-18 வசனங்கள். ஆனாலும் இந்த பட்டணமும் இதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாயிருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் எனும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோடே வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். நல்ல கவனிங்க, யோசுவா சொல்றாரு, சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக்கொள்ளுகிறதினாலே நீங்களும் சாபத்தீடாகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். நல்லா கவனிங்க, யோசுவா இங்க இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, அப்பா நம்ம எரிகோ பட்டணத்தை கொள்ளையடிக்க போகிறோம், ஆனா ஒன்னு நீ மனசுல வச்சுக்கணும், என்னன்னு சொல்லி சொன்னா, இது சாபம் நிறைந்த பட்டணம். இந்த பட்டணத்தில் இருக்கிற மக்கள் எப்படிப்பட்டவர்கள்? அருவருப்பான, தேவனுக்கு விருப்பமில்லாத பாவ கிரியைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள். அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர்களை அழிக்கும்படிக்கு, அவர்கள் மேல நியாய தீர்ப்பு கொண்டு வரும்படிக்கு நம்மை கொண்டு செல்லுகிறார். அதனால நாம என்ன செய்யக்கூடாது? இந்த சாபத்தீடானதுல எடுத்துக்கொண்டு நாம சாபமாக கூடாதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஒரு பொருளை தொட்டாலே, அதை எடுத்துக்கொண்டாலே நம்மளே சாபமாயிரோன்னு சொன்னா அது எப்பேற்பட்ட சபிக்கப்பட்ட பூமியா இருக்கும்னு பாருங்க. அல்லேலூயா. ராகாப் என்ன பண்றாங்க? இந்த சபிக்கப்பட்ட தேசத்துக்குள்ள வாழ்ந்த போதும் அவர்கள் தேவனை அறிந்து கொண்ட பிற்பாடு அவங்க என்ன பண்றாங்க? அப்பா, இனிமே இந்த எரிகோ பட்டணத்தோடு கூட நம்ம உறவு இருக்கக்கூடாது, இனிமே இந்த எரிகோ பட்டணத்து ராஜாவுக்கு நம்ம பயப்படக்கூடாது, இனிமே இந்த எரிகோ பட்டணத்து மக்களோடு கூட நம்ம சம்பந்தம் கலக்க கூடாது. ஏன்னா இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். இவ்வளவு நாள் நாமளும் இவங்களா கூட இருந்து சபிக்கப்பட்ட ஒரு ஜனங்களா இருந்தோம். ஆனா நாம இப்ப ஜீவனுள்ள தேவனை ஏற்றுக்கொண்டோம், ஜீவனுள்ள தேவனுக்குள்ளாக வந்துட்டோம். அதனால நாம அவர்களுக்கு பயப்படாம இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நம்ம சார்ந்து கொள்வோம்னு சொல்லிட்டு இவங்க ராகாப் என்ன பண்றாங்க? எரிகோவின் ஜனங்களை விட்டு தன்னை பிரித்து கொண்டு வாழுறாங்க. நாம் மேம்படுவதாக. இவங்க எப்படி பிரித்து கொண்டு வாழுறாங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த வேவுக்காரரை குறித்தும் இந்த இஸ்ரவேல் ஜனங்க இங்க சண்டை போடுறது குறித்தும் அவங்க யாருக்கிட்டையும் சொல்றாம, எரிகோ பட்டணத்தில் இருக்கிற எந்த ஜனத்தோடு கூட அவங்க சொல்லாம அவங்க என்ன பண்றாங்க? தன்னை பிரித்து கொண்டு வாழுறாங்க. தேவனை நாம் மகிமைப்படுவதாக. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம், யோசுவா 2:9. யோசுவா 2:9. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறதென்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாம் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். இங்க ராகாப் சொல்றாங்க, இங்க வேவுக்காரர்கிட்ட ராகாப் சொல்றாங்க, உங்க தேவன் இஸ்ரவேல் தேவனிடத்துல இந்த தேசம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, தேசத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு, நீங்க இதை கைப்பற்ற போறீங்க, உங்களை பத்தனான திகில் எங்களுக்கு பிடித்திருக்குதுன்னு சொல்லி இந்த ராகாப் என்ன பண்றாங்க? சொல்றாங்க. அப்ப இந்த ராகாப் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த எரிகோ பட்டணம் சாபமான பட்டணம், இத ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. அதனால நாம என்ன செய்யக்கூடாது? இந்த எரிகோ ஜனங்களோடு கூட, எரிகோ ராஜாவோட கூட சம்பந்தம் கலக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க தன்னை என்ன பண்றாங்க? பிரித்து கொண்டு வாழுறாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கையில முதலாவது தேவனை விசுவாசிக்கிறோம், இரண்டாவது விசுவாசத்தோடு கூட தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம், மூன்றாவது இந்த உலகத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளுகிறோம், இந்த உலகத்திலிருந்து நம்மை பிரித்து கொள்ளுகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னோடு கூட சேர்ந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:15. பிலிப்பியர் 2:15. கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு. அல்லேலூயா. இங்க பிலிப்பியர் நிருபத்துல பவுல் எழுதுகிறார், என்ன எழுதுகிறாரு? நாம கோணலான மாறுபாடமான சந்ததியின் நடுவில் நாம வைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எப்படி ராகாப் எரிகோ பட்டணத்துல வைக்கப்பட்டாங்களோ அதே போல நாமும் கூட கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியின் நடுவில், பாவம் நிறைந்த உலகத்தின் நடுவில்,
பாவத்தை துணிகரமாக செய்கிற மக்களின் நடுவில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் கூட இவர்கள் மத்தியில் நாம் அவர்களோடு கூட கலந்து விடாதபடிக்கு நாம் பிரித்து வாழ வேண்டும் என்பதை நாம் இந்த ராகாப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக, தேவனுடைய நாம் மையப்படுவதாக. ராகாபனத்தில் ஒரு சொந்தம் இருந்தது. இந்த எரிகோ பட்டணத்தை தேவன் ஒப்பு கொடுத்துட்டாரு. இந்த எரிகோ பட்டணத்து மேல நியாய தீர்ப்பு வருகிறது. அதனால நாம் இந்த எரிகோ ஜனங்கள் கூட சம்பந்தம் கலக்க கூடாது என்பதை ராகாப் அறிந்து கொண்டார். அதே போல தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தை தேவன் நியாய தீர்ப்புக்கு வைத்திருக்கிறார். இந்த உலகத்தை தேவன் நியாயம் தீர்க்க போகிறார். இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய அழிவு வந்து கொண்டிருக்கிறது. அதனால நாமும் கூட இந்த உலகத்தோடு உலகமாய் கலந்து விடாதபடிக்கு நம்ம இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து கொள்ள வேண்டும். இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து நம்ம பிரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு அதுக்கு கிருபை செய்வாராக. தேவனை நாம் மையப்படுவோம். நான்காவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். நான்காவது ஒரு காரியம், ராகாப் தன்னையும் தன் குடும்பத்தையும் சிவப்பு நூல் கட்டப்பட்ட வீட்டுக்குள் வைத்து கொண்டாள். அல்லேலூயா. இதை நீங்கள் அந்த சாப்டர் நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு புரியும். என்னன்னு சொல்லி சொன்னால், நான்காவது ஒரு காரியம், நான்காவது பாயிண்ட் என்னன்னு சொன்னால், ராகாப் தன்னையும் தன் குடும்பத்தையும் சிவப்பு நூல் கட்டப்பட்ட வீட்டுக்குள் வைத்து கொண்டாள். இது நம்ம படிக்கும் போது உங்களுக்கு புரியும் என்னன்னு சொல்லிட்டு வாசிக்கலாம். யோசுவா 2:17. யோசுவா 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்திற்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டுக்குள் சேர்த்துக்கொள். இந்த வேவுக்காரருங்க என்ன சொல்றாங்க ராகாப் கிட்ட, ராகாப்பே நீங்க எங்களுக்கு ரொம்ப உதவி செய்யறீங்க, ஆனா ஒரு காரியத்தை நீங்க செய்யணும். என்னன்னு சொன்னா, நாங்க போயிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்துக்கு வரும்போது இந்த எரிகோ பட்டணத்தை அழிக்கும் போது நாங்க பண்ணணும், ஒரு சிவப்பு நூல் கயிற்றை இந்த ஜன்னலில் தொங்க விடணும். உங்க வீட்டுல இதுதான் என் வீடுன்னு எங்களுக்கு அடையாளம் காண்பிக்கும்படி தொங்க விடணும். தொங்க விட்டது மாத்திரமல்ல, உன் தகப்பன், உன்னுடைய தாய், உன்னுடைய சகோதரர், உனக்குண்டான எல்லாமே நீங்க பத்திரமா வீட்டுக்குள்ள இருக்கணும். வீட்டை விட்டு வெளியே என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. நல்லா கவனிங்க. இங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, நாங்க யுத்தம் செய்ய வரும்போது வீட்டுக்குள்ள இருக்கிற எந்த ஒரு ஜனத்தையும் நாங்க என்ன பண்ண மாட்டோம், அழிக்க மாட்டோம். ஆனா ஒருவேளை உன் தகப்பனோ உன் தாயோ உனக்கு உண்டான யாருன்னா இந்த சிவப்பு நூல் கட்டப்பட்ட இந்த வீட்டை விட்டு வெளியே வருவாங்கன்னா அவங்கள நாங்க அழிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த ராகாப் என்ன பண்றாங்க, அந்த வேவுக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த சிவப்பு நூலை தன்னுடைய வீட்டு ஜன்னலில் கட்டி யுத்தம் வரும்போது, அல்லேலூயா, இந்த இஸ்ரவேல் ஜனங்க எரிகோ பட்டணத்தை பிடிக்க வரும்போது அவங்க யுத்தம் செய்யும் போது இந்த ராகாப் என்ன பண்றாங்க, தன்னையும் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற தாயையும் தகப்பனையும் எல்லாரையும் வீட்டுக்குள்ள அவங்க என்ன பண்றாங்க, சேர்த்து கொள்ளுறாங்க. யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதபடிக்கு அவங்க பார்த்து கொள்ளுறாங்க. அதனால அவங்க பாதுகாக்கப்படுறாங்க. கர்த்தரை நாம் மையப்படுவதாக. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த சிவப்பு நூல்ன்றது எதை குறித்துன்னு சொல்லி சொன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை குறிக்குது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல நடந்த சம்பவங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவோடு கூட சம்பந்தப்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. ஸோ அதை நாம புரிந்து கொள்ளணும். இந்த சிவப்பு நூல் கயிறு எதை குறிக்குதுன்னு சொல்லி சொன்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. ராகாப் எப்படி தன்னையும் தன் குடும்பத்தையும் அந்த சிவப்பு நூல் கட்டப்பட்ட வீட்டுக்குள்ள பத்திரமாக வைத்து கொண்டாலோ, அதே போல இந்த நாட்கள்ல நாமும் கூட, நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய தாயும் நம்முடைய தகப்பனும் நம்முடைய சகோதரர்களும் எல்லாருமே இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளாக வைக்கப்பட வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளாக வைக்கப்பட வேண்டும். அப்படி அவர்கள் இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளாக வைக்கப்படுவார்களானால் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அல்லேலூயா. கர்த்தரை நாம் மையப்படுவதாக. அதைத்தான் பேதுரு எழுதுறாரு. வாசிக்கலாம். 1 பேதுரு 1:18-19 வசனங்கள். 1 பேதுரு 1:18-19 வசனங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய
கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. பேதுரு இங்க எழுதுறாரு, அப்பா இயேசு கிறிஸ்து உங்களை எப்படி மீட்டெடுத்தாரு? வெள்ளியினாலும் பொன்னினாலும் அழிவுள்ள வஸ்துக்களாலும் உங்களை அவர் மீட்டெடுக்கல. உங்களை அவர் எப்படி மீட்டெடுத்தாருன்னு சொன்னா தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால மீட்டெடுத்தார். அல்லேலூயா. நாம் மகிமைப்படுவதாக. நல்ல கவனிங்க, நாம எதற்குள்ளாக வரணும்? இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளாக வரணும். நம்முடைய முழு குடும்பமும் இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட வேண்டும். இந்த முழு குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. எந்த ஒரு குடும்பம் இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளாக வைக்கப்படுதோ, இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளாக அவர்கள் சுத்திகரிக்கப்படுகிறார்கள், அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அவர்கள் யுத்தம் வரும்போது, இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய அழிவு வரும்போது அந்த குடும்பத்தை தேவன் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க, ராகாப் என்ன பண்ணாங்க? யுத்தம் வரப்போது நம்ம என்ன பண்ணோம்? நம்ம வீட்டுக்குள்ள இருந்து யாரும் வெளியில போக கூடாது. அப்பா, அம்மா, சகோதரர்கள், தங்கச்சி, அண்ணன், பெரியப்பா, சித்தப்பா எல்லாரையும் அவங்க என்ன பண்ணாங்க? வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுட்டாங்க. அல்லேலூயா. அதே போல தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாமும் கூட இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்படணும். நம்முடைய தாயும், நம்முடைய தகப்பனும், நம்முடைய சகோதரர்களும், நம்முடைய உறவினர்கள் எல்லாரும் என்ன பண்ணோம்? இந்த குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியினுடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால சுத்திகரிக்கப்படணும். எந்த ஒரு பிள்ளை இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்படுதோ அது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படும், சாத்தானுடைய கட்டிலிருந்து விடுதலையாக்கப்படும், மரணத்திலிருந்து அது விடுதலையாக்கப்படும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ராகாப் இதற்கு அடையாளமாக இருக்கிறாங்க. இதற்கு அவங்க அடையாளமா இருக்கிறாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, உங்க குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்குதா? உங்க குடும்பம் இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்குதா? நீங்க இயேசுவின் இரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறீங்களா? இல்லைன்னு சொன்னா இன்றைக்கே உங்களுடைய முழு குடும்பத்தையும் இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நீங்க சுத்திகரிங்க. இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளாக உங்க முழு குடும்பத்தையும் கொண்டு வாங்க. தேவன் நிச்சயம் உங்களை பாதுகாப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு காரியம் நாம் பார்த்து முடிக்க போகிறோம், நமக்கு டைம் இல்லை. தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. 5வது ஒரு காரியம், ராகாப் மீட்கப்பட்டாள். அல்லேலூயா. அவள் முழுவதுமாக எரிகோ பட்டணத்திலிருந்து பாதுகாப்பாக மீட்கப்பட்டாள். முதலாவது ராகாப் தேவனை விசுவாசித்தாள். 2வது விசுவாசத்தை அவர் கீழ்ப்படிதலை காண்பித்தாள். 3வது எரிகோ பட்டணத்து ஜனங்களோடு கூட அவள் சம்பந்தம் கலக்காமல் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட சேர்ந்து கொண்டாள். 4வது சிவப்பு நூல் கட்டப்பட்ட அந்த வீட்டுக்குள்ள தன்னையும் தன் குடும்பத்தையும் பத்திரமாக வைத்து கொண்டாள். 5வது ஒரு காரியம், ராகாப் மீட்கப்படுகிறாள். அல்லேலூயா. ராகாப் முழுவதுமாக, அவளும் அவள் குடும்பமும் முழுவதுமாக மீட்கப்பட்டார்கள். வாசிக்கலாம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். யோசுவா 6ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். யோசுவா தேசத்தை வேவு பார்த்த 2 புருஷரையும் நோக்கி, நீங்கள் அந்த வேசியின் வீட்டிலே போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரியையும் அவளுக்குண்டான யாவையும் அங்கே இருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது வேவுக்காரரான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாப்பையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 5வது ஒரு காரியம், முழுவதுமாக மீட்கப்படுகிறாள். அவள் அந்த எரிகோ பட்டணத்துல எரிகோ ஜனங்களோடு கூட அழிந்து விடாதபடிக்கு, எரிகோ ஜனங்களோடு கூட சங்காரமாகாதபடிக்கு யோசுவா என்ன செய்கிறார்? ராகாப்பையும் அவளுடைய முழு குடும்பத்தையும் அவர் என்ன பண்றாரு? பத்திரமாக அவர்கள் மீட்கப்படுகிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர்கள் பாதுகாப்போடு வெளியே கொண்டு வரப்படுகிறார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, அவளுக்கு உண்டான யாவையும் பத்திரமாக வெளியே கொண்டு வரப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது எதற்கு அடையாளம் தெரியுமா? இதுக்கு அடையாளம் தெரியுமா? எப்படி யோசுவா இந்த ராகாப்பை இந்த எரிகோ பட்டணத்திலிருந்து பத்திரமாக அவர் மீட்டு வெளியே கொண்டு வந்தாலும், இந்த எரிகோ ஜனங்களோடு கூட ராகாப்பும் அவள் குடும்பமும் அழிந்து போகாதபடிக்கு யோசுவா பத்திரமாக வெளியே கொண்டு வந்தாரோ, அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
தமக்காக காத்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்காகவும், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும், அவருடைய குடும்பங்களையும் அவர் என்ன பண்ண போறாரு? மீட்டெடுக்க யோசுவாவை போல வரப்போகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எப்படி ராகாப் பத்திரமாக மீட்கப்பட்டாலோ அதே போல கூட நாமும் கூட பத்திரமாக இந்த உலகத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு அந்த பரலோகத்துக்கு நாம போக போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம் யோவான் 14வது அதிகாரம் 1-3 வசனங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறாரு? நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். என் பிதாவினுடைய வீட்டுல அநேக ஸ்தலங்கள் உண்டு. நான் என்ன பண்ண போறேன்? வந்து உங்களை என்னிடத்துல இருக்கும்படிக்கு நான் என்ன பண்ண போறேன்? கொண்டு போக போகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்மை மீட்டெடுக்க வரப்போகிறார். அல்லேலூயா. தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டெடுக்க வரப்போகிறார். எப்படி ராகாப் சாபமான அந்த எரிகோ பட்டணத்திலிருந்து அவள் விடுதலையாக்கப்பட்டு மீட்டெடுக்கப்பட்டாலோ அதே போல நாமும் கூட சாபமான இந்த பூமியிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு அந்த பரலோகத்திற்கு அவரோடு கூட என்ன பண்ண போறோம்? போக போறோம். அல்லேலூயா. இது யாருக்கு நடக்கும்னு சொல்லி சொன்னா, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு பாதுகாக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த விடுதலை, அவர்களுக்கு தான் இந்த மீட்டெடுப்பு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வந்தா உங்களால சொல்ல முடியுமா? பிரதர், நான் அவர் கூட போயிடுவேன். பிரதர், நாங்கள் குடும்பமாக அவர் கூட போயிடுவோம். என் தகப்பன் எங்கள் கூட வந்துடுவார், என் தாய் எங்கள் கூட வந்துடுவாங்க, என் சகோதரர்களும் கூட வந்துடுறாங்க. நம்மளால சொல்ல முடியுமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் ராகாப் அவங்க முழு குடும்பமாக அவங்க மீட்டெடுக்கப்பட்டாங்க. அவங்க முழு குடும்பமாக பாதுகாக்கப்பட்டாங்க. அவங்க முழு குடும்பமாக இஸ்ரவேல் தேசத்தினுடைய நடுவில் வாசம் பண்ணும்படிக்கு கர்த்தர் அவர்களை கொண்டு சென்றார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அன்றைக்கு ராகாப் மீட்கப்பட்டதற்கான ஒரே காரணம், அவர்கள் இந்த சிவப்பு நூல் கட்டப்பட்ட அந்த வீட்டுக்குள்ள தன்னை பத்திரமாக அவங்க வைத்து கொண்டாங்க. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய சுய பலனோ, நம்முடைய பரிசுத்தமோ, நம்முடைய ஜபமோ, நம்முடைய காணிக்கையோ, நம்முடைய விசுவாசமோ ஒன்றுமில்லை. யாரெல்லாம் அந்த விலையேற பெற்ற குற்றமில்லாத மாசற்ற இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறாங்களோ, எப்படி அந்த சிவப்பு நூல் வீட்டுக்குள்ள அவங்க முழு குடும்பமா இருந்தாங்களோ அதே போல இந்த இரத்தத்துக்குள்ளாக யாரெல்லாம் அடைக்கலமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களோ, அல்லேலூயா, அவர்களை மீட்டெடுக்க இயேசு கிறிஸ்து வருகிறார். இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவை சந்திக்க நானும் நீங்களும் ஆயத்தமா இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை அந்த இயேசு கிறிஸ்துவோட இரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிறதா? நம்ம இந்த செய்தி வேளையில கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கலாமா? அல்லேலூயா. இந்த ராகாபின் இடத்துல இருக்குதான அந்த நற்காரியங்கள். அவள் தேவனை விசுவாசித்தாள். தம்முடைய விசுவாசத்தை கீழ்ப்படுதலில் அவள் காண்பித்தாள். எரிகோ பட்டணத்து ஜனங்களுக்கும் ராஜாக்களும் அவன் பயப்படாமல் தன்னை பிரித்து கொண்டாள். 5வது காரியம், அந்த வேவுக்காரர்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து சிவப்பு நூல் கட்டப்பட்ட அந்த வீட்டுக்குள்ள தன் முழு குடும்பத்தை அவள் பத்திரமாக வைத்துக் கொண்டாள். 5வது காரியம், அவள் மீட்டெடுக்கப்பட்டாள். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம தேவனை விசுவாசிக்கிறோமா? நம்முடைய விசுவாசத்தை கீழ்ப்படிதல நாம கொண்டு வருகிறோமா? இந்த உலகத்தோடு இருந்து நம்ம பிரித்து கொண்டு வாழுகிறோமா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டு இருக்கிறோமா? நாமும் நம்மளுடைய பிள்ளைகளும் கழுவப்பட்டு இருக்கிறோமா? அல்லேலூயா. 5வது காரியம், நம்ம மீட்டெடுக்க இயேசு கிறிஸ்து வருவாரா? அவர் வருவாரு. நாம மீட்டெடுக்கப்படுவோமா? மீட்டெடுக்கப்படுறதுக்கான தகுதி கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குதா? அல்லேலூயா. ஏன்னா இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட ஜனங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு. அல்லேலூயா. அந்த கீழ்ப்படிஞ்சு அவங்க எப்படி அந்த வீட்டுக்குள்ள இருந்தாங்களோ அதே மாதிரி நாமும் நம்முடைய வாழ்க்கை இந்த இரத்தத்துக்குள்ளாக கட்டப்பட்டு இந்த இரத்தத்துக்குள்ளாகவே நாம இருக்கணும். அப்படிப்பட்ட ஜனங்களை மீட்டெடுக்கும்படி தான் கர்த்தர் வருகிறார். அல்லேலூயா.
இந்த நாள்ல நம்ம சிந்தித்து பார்ப்போம். தேவனுடைய பாதத்துல நம்ம குடும்பமாக சேருவோம். ஆண்டவரே, நான் மாத்திரம் இல்லை, என் தகப்பனும் கழுவப்படணும், என் தாயும் கழுவப்படணும், என் சகோதரர்களும் கழுவப்படணும், என் உறவு முறை எல்லாரும் கழுவப்படணும். நாங்க எல்லாரும் இந்த ரத்தத்துக்குள்ளாக அடைக்கலம் புகுந்து கொள்ளணும். ஏன்னா இது விலையேற பெற்ற ரத்தம். வெள்ளியோ பொண்ணோ எங்களை மீட்டெடுக்காது. நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும், நம்ம எவ்வளோ சொத்து வச்சிருந்தாலும் ஆண்டவர் வரும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போனோம். அல்லேலூயா. ஆண்டவர் வரும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போனோம். இது கடைசி காலம் ஆயிடுச்சு. இன்னைக்கு அநேக காரியங்கள் இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு பெரிய அடையாளங்கள் எல்லாம் இருக்குது. ஆனா என்னை அதிகமா பாதிக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து வரப்போறார் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய அடையாளம் என்னன்னு தெரியுங்களா? பாவம் பெருகுது. அல்லேலூயா. பாவம் என்ன பண்ணுது? பெருகுது. நாம 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பூமி இப்ப இல்லை. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சமுதாயம் இப்ப இல்லை. பாவம் பெருகி போகுது. அப்ப பாவம் பெருக 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 ஆண்டவருக்கு தெரியும், என் பிள்ளைகளை எதுக்கு மேல அங்க வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துடுவார். அல்லேலூயா. இந்த நாள்ல கூட இந்த ரத்தத்துக்குள்ளாக அடைக்கலம் புகுவோம். ஒரு விலையேற பெற்ற மாசற்ற குற்றமில்லாத ரத்தம் எனக்காக உனக்காகவும் அன்றைக்கு 2000 வருஷங்களுக்கு முன்னாடி 3 ஆணிகள்ல என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து நமக்காக கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியம். இது அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விலையேற பெற்ற ஒரு வெகுமதி. அல்லேலூயா. இதை இந்த நாளை நம்ம உணர்ந்து கொள்ளுவோம். அந்த ரத்தத்தினால நம்மளுடைய பாவம் கழுவப்பட நம்ம சுத்திகரிக்கப்படுவோம். நம்ம முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். தேவன் நிச்சயம் நம்ம விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. கடைசியா 2 வரிகளை மாத்திரம் நம்ம பாடி இந்த செய்தியை முடிக்க போறோம். அல்லேலூயா. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் பாடி ஒரு ஒப்பு கொடுத்தலோடு கூட, ஏதோ பாட்டு பாடுறோம் அப்படின்றது இல்லை. ஆண்டவரே, உண்மையாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன்பா, அந்த ரத்தத்துக்குள்ளாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன்பான்ற அந்த உணர்வோடு கூட பாடி இந்த செய்தி வேலையை நம்ம முடிப்போம். அல்லேலூயா. ஆமென். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். பல்லமா. கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு யோசுவா ராகாப்பை மீட்டெடுக்க வந்தது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை மீட்டெடுக்க வரப்போகிறார்.
தொடர்ந்து இந்த இரத்தத்துக்குள்ளாக நாம பாதுகாக்கப்படுவோம். நாம் மாத்திரமல்ல, நம்முடைய முழு குடும்பமும் பாதுகாக்கப்படுவோம். அதற்கான காரியங்களை நாம செய்வோம். தேவன் நிச்சயம் நம்மை மீட்டெடுப்பார். அல்லேலூயா. நான் ஜெபித்து இந்த செய்தி வேலையை நான் முடிக்க போகிறேன். மகா பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் தகப்பனே, இந்த நேரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா தகப்பனே, அன்றைக்கு ராகாப்புக்கு ஆண்டவரே அப்பா, அவர் ஒரு வேசியாக இருந்த போது கூட ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனத்தினுடைய நடுவில் குடியிருக்கும்படிக்கு ஆண்டவரே நீர் அவர்களுக்கு இரக்கம் செய்தீர். இந்த நாளில் கூட ஆண்டவரே, நாங்கள் பாவிகள் ஆண்டவரே, நாங்கள் துரோகிகள் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே தகப்பனே அசிங்கமாகவும் அலங்கோலமாகவும் அவைகள் காணப்பட்ட போதும் உம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தை ஆண்டவரே எங்களுக்காக சிந்தி ஆண்டவரே அப்பா எங்களை நீங்க மீட்டெடுத்தீங்களே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆண்டவரே தொடர்ந்து நாங்கள் உம்முடைய பரிசுத்த இரத்தத்துக்குள்ளாக எங்களையும் எங்களுடைய வாழ்க்கைகளையும் எங்களுடைய முழு குடும்பத்தையும் எங்களுக்கு உண்டான யாவற்றையும் நாங்கள் வைத்து கொள்ள எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக, எங்களுக்கு போதுமான கிருபைகளை தரும்படியாக, அதற்கான ஆலோசனைகளை எங்களுக்கு தரும்படியாக, அதற்கான ஆண்டவரே உம்முடைய திவ்ய வல்லமையை எங்கள் மத்தியில நீர் கிரியையானால நடப்பிக்கும்படியாக தகப்பனே உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஜெபிக்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய ரத்தத்தினால சுத்திகரிங்க. அவங்க ஒவ்வொரு குடும்பத்திலருடைய நபர்களை ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால நீங்க கழுவி சுத்திகரிங்க. இந்த முழு குடும்பமும் உம்முடைய ரத்தத்துக்குள்ளாக அடைக்கலம் புகுந்து கொள்ள அடைக்கலமாக பாதுகாக்கப்பட கர்த்தர்களுக்கு கிருபை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி வெறுமையாக்கி உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தொடர்ந்து இந்த ஊழியங்களை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த காரியங்களை இந்த யூடியூப் வழியாக இந்த செய்தி காரியங்களை இந்த ஆராதனை பகுதிகளை நாங்கள் தொடர்ந்து செய்ய எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. இதுக்காக பேக்ரவுண்ட்ல இருந்து உதவி செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படிங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க, கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இன்னொரு ஆராதனை வேலையில செய்தி வேலையில உங்களை சந்திக்கிறேன். எனக்காகவும் என்னுடைய ஊழியங்களுக்காகவும் என்னுடைய குடும்பங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்துக்குள்ளாக வாழுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். Thank you.